இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர் தென்னகம் விஷ்ணு அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேம். இப்ப நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது விஜய் அவர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம். நடிகர் விஜய் வந்துட்டு அரசியல் கட்சி தொடங்கியப்போ வந்துட்டு அதை பாராட்டி அவரது மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. மாநாட்டுக்கு அப்புறம் விஜய கடுமையா எதிர்க்க தொடங்கி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த தமிழ் தேசியத்தையும் சேர்த்து விஜய் தனது கொள்கையா அறிவிச்ச பிறகுதான் இந்த எதிர்ப்பு அதிகரிச்சதா பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. தன்னுடைய வாக்கு வங்கியை இழப்போம்ன்ற பயம் ஏற்பட்டதாலதான் விஜயை எதிர்க்கிறாரா சீமான்? ஆரம்பத்திலே நீங்க சிரிப்படி தான் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா விஜய் வந்து வாக்கு வங்கி அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருவாரு அப்படிங்கறத ஒரு உண்மையிலேயே அரசியல் களம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது நகைச்சுவையா தான் இருக்கும் மேம். அதாவது நீங்க பாருங்க, அதிமுக இருக்கும்போதே சீமான் அவர்கள் களத்துல இறங்கினவரு, அவங்கள கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அவரை எதிர்த்து சிறை சென்றவர், பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். அப்பயே யாருக்கும் மஞ்சாம களத்துல நின்றவங்க. அப்ப இந்த கட்சியெல்லாம் வந்து பூத் முகர் போட்டுருமா, இவங்களுக்கு வேட்பாளர் இருக்காங்களா, அந்த கட்சியில இருந்து 4 பேர் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்திருக்கு. விஜயை எதுக்கு ஆதரிச்சு எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், விஜயுடைய கொள்கை முரண் மற்றும் இன்னொரு விஜயுடைய ஒரு துரோக செயல் அப்படின்னு கூட சொல்லணும்னு வைங்களேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எவ்வளவோ விஜய் அவர்களை வந்து தூக்கி பேசினாரு, தம்பி விஜய் வரட்டும், அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு. இதே போல கமலஹாசன் அவர்களையும் நம்ம வரவேற்றோம். ஆனா காலப்போக்கில் அவங்களுடைய கொள்கை வெளிப்படையா தெரியும் போதுதான் இந்த கொள்கை இந்த மண்ணுக்கு சரியானதா அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த கொள்கையின் அடிப்படையில் அது சரியாக இல்லை என்று நமக்கு புரிகிறது. அப்ப எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம். இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் திராவிட அரசியல் சொன்னா கூட திராவிட அரசியல் விமர்சிப்பது போல விமர்சிச்சிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, தமிழ் தேசியத்தையும் சேர்த்து பாக்குறாரு. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களாக நாங்க பார்க்கிறோம், மண்ணோட பாக்குறோம் அப்படின்னா, அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களை போன்றவர்களையும் நீங்க இழிவுபடுத்துறது சமம். பொன்னவனையும் செத்துக்கணும் எப்படி ஒன்னா பார்ப்பீங்க? 2 பேரும் ஒண்ணு அப்படின்னா அந்த சீமான் வெளிப்படையா சொல்லிருப்பாங்க. ஒரு படத்துடைய ஹீரோவையும் வில்லனையும் எப்படி ஒன்னா பார்ப்பீங்க, ஒரே தட்டுல வச்சு பார்ப்பீங்க? பார்க்கவே முடியாது. அவருடைய கொள்கைங்கிற சில கொள்கை தலைவர்கள் அறிவிச்சிருக்காரு. சில பேரை, வேலுநாச்சியாரையும் அஞ்சுதம் அம்மையாரையும் இவங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் இந்த மாதிரி சில காமராஜரையும் அறிவிச்சிருக்காரு. 5 பேருக்குமே கொள்கை இருக்கு. எதை வைத்து கொள்கை தலைவர்னு சொல்றாரு நமக்கு புரியல. வேலுநாச்சியார் என்ன கொள்கையை முன் வச்சாங்க? அப்ப கொள்கை தலைவர்னா அவங்க எப்படி சொல்லலாம்? நீங்க எங்க இனத்துடைய முன்னோக்கி அவரை வழிபடலாம். ஐயா முத்துராமலிங்க தேவர் வைக்காத அரசியலை பெரியார் வச்சுட்டாரா? ஈவ ராமசாமி வச்சுட்டாரா? அவரை தூக்கிட்டு எதுக்கிறதாலும் வந்து பெரியாருடைய வழிங்கிறீங்கள. அப்ப கட்டாயமாக இதெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு அரசியலாக எங்களுக்கு படுது. இந்த மண்ணிற்கு எதிரான அரசியலை விஜய் அவர்கள் செய்கிறாங்கிறது நமக்கு புரியுது. அதனால எதிர்க்கிறோம். மற்றபடி விஜய்க்கு பயந்து அப்படிலாம் கிடையாது. நாங்க எந்த சூழ்நிலையுமே நாங்க எப்பவுமே பின்வாங்கினது கிடையாது. வெற்றியோ தோல்வியோ நம்ம களத்துல நிக்கிறோம். ஒரு கட்சி தொடர்ச்சியாக தோல்வி சந்திச்சால் கூட வளர்ந்து கொண்டே செல்லுது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீ தமிழக வரலாற்றை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு கட்சி தொடர்ச்சியா தோக்குது, எந்த கட்சியோடய கூட்டம் வைக்கல, வாக்கு பணம் கொடுக்கல, நேர்மையா அரசியல் தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு விஷயத்தை எதிர்கொண்டா கூட ஒரு கட்சி வளர்ந்துட்டே இருக்கு பாருங்க. நீங்க நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தனிச்சு நின்று இன்றைக்கு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கு. இது பெரிய புரட்சி தானே. விஜயோட பேசுறதே வந்து ரொம்ப அபத்தமா தான் இருக்கு மேம். சார் நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா சீமானுக்கு நிரந்தர வாக்கு வங்கி இல்லன்னுட்டுன்னு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்ன கூட பல கட்சிகள் தொடங்கப்பட்டு இருக்கு. இப்ப தேமுதிகவின் வாக்கு வங்கி கூட வந்துட்டு 10% வரை உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சரிஞ்சதை எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. இப்ப இந்த தொடர் தோல்விகளை சந்திக்கும் போது இந்த வாக்களிக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சலிச்சு போக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சூழல்ல 8% வாக்கு வங்கி என்பது உயர வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுது. இது ஏற்புதானா? நீங்க வர 2026 தேர்தல் இந்த கேள்விக்கான பதில காலம் தான் பதில் சொல்லுவோம். தேர்தலில் வந்து நீங்க மக்கள் பார்ப்பாங்க. இப்ப கார்த்திக் சிதம்பரம் சொல்றாப்லயே சீமானுக்கு நிரந்தர வாக்கு வங்கி இல்லைன்னு. முதல்ல காங்கிரஸ் இருக்கா தமிழ்நாட்டுல? காங்கிரஸ் இன்னைக்கு செத்து போன கட்சியாக இருக்கு. இன்னைக்கு ஒரு இளைஞன் போய் கேளுங்க, நீங்க காங்கிரஸ் கட்சியில சேர்த்துக்கான்னு கேட்டு பாருங்க, ஒருத்தர் சேர மாட்டான். உண்மையா சொல்லப்போனா பிஜேபின்னு சொல்ற கட்சி இங்க தமிழ்நாட்டுல சிலர் இருக்காங்க. மற்ற கட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி கூட இங்க நபர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்காரன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்களா? அவர் எங்க ஊருக்காரர் தான், கார்த்திக் சிதம்பரம். நானும் சிவகங்கை மாவட்டம் தான், அவரும் சிவகங்கை மாவட்டம் தான். அவர் கார்த்திக் சிதம்பரம் பரப்புரைக்கு வந்தாலே அவர் எவனும் மதிக்க மாட்டான். வேற வழி இல்லாம திமுக கூட்டணி இருக்காருன்றதுக்காக வந்து அவர் தூக்கி பிடிச்சிடுறாங்க. இவர் ஒரு ஒண்ணும் கிடையாது. திமுக கூட்டணியில் இன்னைக்கு கழட்டி விட்டாங்கன்னா அங்க விசிகா இருக்கு, திமுக இருக்கு. அந்த பலத்துல கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்காரு. இல்லைன்னா படும் தோல்வியை இருப்பாரு. காங்கிரஸ்க்கு ஏதோ வந்து தமிழ்நாட்டுல பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது போல பேசுவது கேவலமானது. அவங்க அப்பாவுடைய பேரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசு செஞ்சுட்டு இருக்க அவர்லாம் சொந்தமாக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று சொந்த கருத்திலே கொள்கையை கொண்டு இன்னைக்கு மக்களோட நிற்கக்கூடிய எங்களை வந்து அவர் பேசுவதற்கே கார்த்திக் சிதம்பரத்துக்கு தகுதி கிடையாது. ஓகே.
இப்ப அரசியல் மேடைகள்ல தொடர்ந்து விஜயை விமர்சிச்சுட்டு வந்த மாதிரியே இப்ப ரஜினிகாந்த் அவர்களையும் விமர்சித்து வந்தார் சீமான் அவர்கள். இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் மேல ஆர்வம் இருந்தாலும் அவருடைய அரசியல் சரி வராதுன்னு சொன்னதும் இதே சீமான் அவர்கள் தான். ஆனா நேத்து ரஜினிகாந்த் அவர்களை சீமான் சந்திச்சு பேசியிருக்கார். இப்ப ஏற்கனவே இந்த பாஜகவின் பி டீம் தான் நாம் தமிழர் கட்சியினட்டுன்னு இந்த சொல்லப்படும் இந்த சூழல்ல மெல்ல இந்துத்துவ அரசியலை நோக்கி சீமான் நகர்கிறாரா? சீமான் நகர் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா சொல்றாங்க. ஆமா. வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்க ம். கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான இடுமானம் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. யார் ம். உண்மையான பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு தயவு செஞ்சு எல்லாரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தெரியலன்னா என்ன கேளுங்க. நான் கூட அது எப்படி உங்களுக்கு வாங்கி அனுப்பலாங்கிறத நான் சொல்றேன். எப்படி வாங்கணும்னு தெரியலன்னா சொல்லுங்க, நான் வாங்கி அனுப்புறேன். ஓகே. என்ன உண்மையான பி டீமா இருக்கக்கூடியது திமுக தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரியத்தை எதிர்க்கக்கூடியது திராவிடம் தான் சொல்றாங்களே. அப்ப எதுக்கு திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைத்தது? அந்த கூட்டணியில விசிகாவும் இருந்தது. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை அறுப்போம் சொல்லக்கூடிய இதே திருமாவளவன் இருந்தாரு. பாஜக கூட நாங்க ம். கூட்டணி வச்சிருக்கோம். பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் நாங்க தான். இன்றைக்கு ஓகே. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய எங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. எங்க சித்தப்பா, பெரியப்பாலாம் இங்க இருப்பாங்க. திமுகல இருப்பாங்க. ம். மற்ற கட்சிகள் இருப்பாங்க. அப்ப அதுக்கான எங்க சொந்தக்காரன் இல்ல. என் வீட்டு பக்கத்துல வரக்கூடாது. என்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு எவனும் வரக்கூடாது. ஓட்றா அப்படின்னு சொல்ல முடியுமா? மற்ற ம். கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக அவங்களோட முரண்படுவோம். ஆனால் ஓகே. உறவு ரீதியாக தனிப்பட்ட விதத்துல வந்து நாங்க எப்பவுமே ஒன்றாக இருப்போம். அதே போலதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கொள்கையில் அவர் வந்து மாற்று மொழிக்காரர். அவர் இந்த மண்ணை ஆள்வதற்கு முதல்ல நாங்க வைக்கக்கூடியது தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும். எப்படி அவங்கவங்க ஓகே. மாநிலத்தில் அந்தந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் ஆளுகிறார்களோ, அதே போல தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும்ங்கிறது எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று நாங்க தொடர்ச்சியாக முதல்ல அன்பா சொன்னோம். கேட்கல. திருப்பி ஓகே. திருப்பி வரேன்னாரு. அப்ப கடுமையாக நாங்க விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம். அப்ப விமர்சிக்கிறோம். ஆனா அதே விஷயத்த விஜய் அவர்ட்ட நாங்க பொருத்தி பார்க்கல. கமலஹாசன் அவர்ட்ட பொருத்தி பார்க்கல. ஏன்னா அவங்க இந்த ஊர்க்காரங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரியும் அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்காக சரி வரட்டும். ஆனா கொள்கையாக அவங்களை விமர்சிக்கிறோம். ஆனா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஓகே. கொள்கையாக நாங்க பேசல. முதல்ல நீங்க வர்றதுக்கு இங்க அதிகாரத்துக்கு வரேன், ஆட்சி செய்ய போறேன், நான் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது. இங்க இருக்கீங்க, நல்லா புகழ்பெற்ற நடிகரா இருக்கீங்க. இந்த மக்கள் வந்து உங்களை தூக்கி பிடிச்சிருக்காங்க. அப்படியே போயிருங்கிறதா நம்முடைய முரண்பாடா இருந்துச்சு. தவிர தனிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களை வந்து எங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் 2020லயே ரஜினிகாந்த் அவர்களோட அந்த முட்டல் மோதல்லாம் நடந்திருக்கு. அந்த சமயத்திலேயே பல கூட்டங்கள பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? ரஜினிகாந்த் என்ற ஒரு ஒரு நடிகர் மீது, ஒரு தனிப்பட்ட மனிதர் மீது எனக்கு பெரும் மதிப்பும், அன்பு இருக்கு. ஓகே. அவருடைய அரசியலுக்கு முரண்படுறோம். மற்றபடி அவர் தனிப்பட்ட தாக்குதல் யாரும் தொடுக்கக்கூடாது. எங்களுக்கு அறிவுறுத்த சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் ஐடிவின் சார்பாக நடந்த மாநில கலந்தாய்வு கூட்டத்துல கூட எங்களுக்கு தம்பிகளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, ஓகே. யாரும் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்க கூடாது. அவர் தனிப்பட்ட விதத்துல அவரை யாரும் விமர்சிச்சிடக் கூடாது. அவர் கொள்கையா அவர் வைக்கக்கூடிய அரசியலுக்கு நம்ம எதிர்த்து பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் நேத்து சந்திச்சிருக்காங்க. இப்ப ம். சந்திப்புனால உங்களுக்கு பிரச்சனை? இவங்க வந்து கத்திட்டு இருக்காங்களே, சீமான் எப்படி சந்திக்கலாம்? இப்ப சந்திச்சனால என்ன? இதே போல இல்ல அண்ணன் ஏன் சீமான் அவர்கள் சந்திக்கணும்ன்றதுதான் கேக்குறோம். நம்ம விமர்சனம் நெறைய வச்சுட்டு ஏன் சந்திக்கிறோம்? என்ன காரணத்துக்காக சந்திக்கிறோம் சார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்க விமர்சிக்கிறோம். ஆனா ஐயா ஓகே. ஸ்டாலின் கொரோனா காலத்துல நிதி கொடுக்க அண்ணன் சீமான் அவர்கள் போய் கொடுத்துட்டு வந்தாங்க நிதி. அப்புறம் ஓகே. ஸ்டாலின் சந்திச்சு அவர் தான் முதலமைச்சரா இருக்காரு. அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ எதுக்காண்டி சந்திப்போம். இப்ப வேட்டையன் படம் வந்துச்சு. வேட்டையன் படம் வந்த ம். அந்த படத்துல சிறப்பான ஒரு கருத்தை முன்வைத்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அதுக்கு வாழ்த்து ஓகே. சொல்லுவாருக்கா இருக்கலாம். சரி என்னவோ பேசியிருக்காங்க. சந்திக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு? ரஜினிகாந்த் என்ன கட்சி தலைவரா? அவர் ம். நாங்க நேரடியாக எதிர்க்கக்கூடிய திராவிட கட்சியுடைய தலைவரா? இல்ல தேசிய கட்சியுடைய தலைவரா? ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு நடிகர். இன்றைக்கு அவர் அரசியலுக்கே வரலன்னு சொல்லி ஒதுங்கிட்டார்ல. அப்ப அரசியலுக்கு வரேன்னு ஒதுங்கிய போதும் மீண்டும் மீண்டும் அவர் மீது வன்மத்தை கக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சாமியார் கால்ல விழுந்துட்டாரு, யோகி ஆதித்யநாத் கால்ல விழுந்துட்டாரு அப்படின்னு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கூட அண்ணன் சீமான் சொன்னாங்க. அவருக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு. அவர் ஏதோ நினைக்கிறாரு, பெருசா நினைக்கிறாரு. அதனால அவரு ஓகே. பண்றாரு. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல அது ரஜினிகாந்த் இல்ல யாரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் கொடுக்க என்ன இருக்கு? நம்ம அடிப்படை கொள்கை எதை வைத்து செய்கிறார்களோ, அரசியலாக செய்கிறார்களோ அதை விமர்சித்தால் மக்கள்ட்ட எடுபடும். சும்மா தாந்தோண்டித்தனமா எதிர்த்தனமா அவங்க வந்து பகை சக்தியா பார்த்தோம்னா எனக்கு புரியலையே. அப்ப ஸ்டாலின் அவர்களும், எச் ராஜா அவர்களும் ஒரே திருமணத்துல போயிட்டு ஒரே ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போறாங்க. அப்ப 2 பேர்த்துலயும் அந்த திருமணத்துல இருக்கக்கூடியவர்கள் உறவுக்காரரா இருக்காங்க. இன்னைக்கும் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் நேரடியா வந்து மோடிட்ட பேசிக்கிறேன். விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு. எந்த மொழியில பேசுறான்னு தெரியல. ஏன்னா தமிழே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாப்புல. இவர் எந்த மொழியில பேசுறாருன்னு தெரியல. அப்ப இப்படிலாம் நடக்குது. அப்ப தனிப்பட்ட விதத்துல எல்லா கட்சித் தலைவர்களும் எல்லாரும் கூடயும் தொடர்புல தான் இருப்பாங்க. பழக்கத்துல தான் இருப்பாங்க. இப்ப இத பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப சமீபத்துல பாருங்க, நம்ம சீமான் அவர்கள் இந்தியன் 2 திரைப்படத்த கமலஹாசன் அவர்களோட சேர்ந்து திரையரங்குல பாக்குறாங்க. அப்ப கமலஹாசன் எது சந்திச்சாரு? அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அப்ப யாரும் அங்க விமர்சனத்த தூக்கிட்டு வரலையே. இந்த இடத்துல எதுக்கு விமர்சனத்த தூக்கிட்டு வந்து பெரிதாக வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக ரஜினிகாந்த சீமான் பயன்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் விஜய் கட்சிக்காரங்களுக்கு இப்ப வந்திருக்கு. ஆ. அவங்க தான் தூக்கிட்டு இன்னைக்கு வந்து இல்ல இது பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்கும் இருக்கும் சந்தேகம் இது. திடுதிப்புன்னு ஏன் போய் சந்திக்கணும்? அதுவும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த மாநாடு எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் சந்திக்கணும்ன்றது தான் எல்லாரோட கேள்வியுமே.
ரஜினிகாந்த் அவருடைய படம் வந்த சமயத்திலேயே சீமான் அவர் 24ஆம் தேதியே அக்டோபர் 24ஆம் தேதி வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டார் படத்தை பார்த்து சிறப்பா அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. நடந்திருக்கு. அப்ப இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ரொம்ப நாளா சந்திக்க நினைச்சிட்டு இருக்காங்க. நேரம் கிடைக்கல. வேற ஒண்ணும் இல்ல. நேரம் கிடைக்கல. சரி இப்ப நேரம் கிடைச்சிருக்கு. அந்த அக்டோபர் 24ங்கிறது விஜய் மாநாடு போடுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு புரியுதா? அதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படமாத்த அப்ப கமலோட சேர்ந்துட்டாருன்னு சொல்றதா? அது வேற. இது அரசியல் சந்திப்பு கிடையாது. அரசியல் சந்திச்சு பேசியிருந்திருக்கலாம். அரசியல் சந்திப்புனா என்ன? ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க கட்சி ஆரம்பிச்சுவாங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றதா அரசியல் சந்திப்பா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது அரசியல் சந்திப்பு இல்ல. தனிப்பட்ட முறையில ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திக்க நினைச்சிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியோட தலைவர். அவர் உச்சபட்ச ஒரு நடிகர். அவர் சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இது ஒரு அன்பான ஒரு சந்திப்பா கூட வச்சுக்கலாம். அன்பான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. இவ்வளவுதான். இது பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் ரசிகர்களுக்கு பயம் வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ நம்ம திரைத்துறையில இருக்கும்போது வேற ரஜினிகாந்த் ரசிகர்கள் நம்ம விமர்சிச்சிருக்கோம். அவங்களுக்கு எதிரா நிக்கிறாங்க. நீங்க அஜித் ரசிகர்கள் எதிரா நிக்கிறாங்க விஜய் ரசிகர்களுக்கு. அப்ப ஒட்டுமொத்த வாக்கையும் சீமான் கவர் பண்ணிடுவாரோ? ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சது மூலமாக ரஜினி ரசிகர்கள் பரவாயில்ல சீமான் வந்து நம்மளோட சேர்ந்துட்டாரோ அப்படின்னு ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மனநிலை வரும். ஏற்கனவே விஜய் ரசிகர்களை பிடிக்காத அஜித் ரசிகர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? விஜய்க்கு எதிராக நம்ம நிக்கணும் சிலருக்கு இருக்கும்ல. அப்ப அது மாதிரி சீமான் வந்து ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளையும் ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளையும் கவர் பண்ணிடுவாரோங்கிற பயம் விஜய் ரசிகர்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கு. அதனால வேற வழி இல்ல சொல்லி கண்டதை எழுதிட்டு இருக்காங்க. இல்ல ஆனா நீங்க தான் சொல்றீங்க அது அரசியல் சந்திப்பு இல்லன்னுட்டு. ரஜினியை சந்திச்சதே அரசியல் தான் நாங்க சொல்றோம். அரசியல் இல்லாம வேற எதுவும் இல்லன்னு சீமான் அவர்களே பேட்டியும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை பாத்தீங்களா என்னன்றது தெரியல. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. ஏற்கனவே கட்சியில இருக்கும் பலர் விலகி வர்ற இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து பலர் விலகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாக்கு வங்கிகளையும் இழந்துவிடக் கூடாதுன்ற பயத்தின் காரணமா தான் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை சீமான் எடுத்திருப்பதா சொல்லப்படுது. இதுக்கு உங்களோட விளக்கம் என்ன சார்? இப்படி பார்த்தா இன்றைக்கு சீமான் அவர்கள் கட்சியை கழிச்சிட்டு பாஜக போயிட்டு எனக்கு பதவி கொடுங்க கேட்டா நீங்க தமிழ்நாடுடைய மாநில தலைவராக பாஜக தலைவராக சீமான் அறிவிச்சிருவாங்க. யார் யாரோ கூடும்போது சீமான் அவர்களுக்கு என்ன ஆல்ரெடி அவர் எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியும். பாஜகவோட சமரசம் பண்ண கூட்டணி போடுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு. பாஜக போய் சரணடைய வேண்டிய எங்களுக்கு அவசியம் என்ன இருக்கு? நாங்க அப்படி பார்க்கல. நான் மறுபடியும் சொல்றேன். இப்படி புனையறாங்க. அரசியல் சந்திப்பாக பார்க்கப்படும். இல்லைன்னு சொல்லல. அதாவது சீமான் எல்லாத்திலயும் அரசியல் இருக்கிறது. எதுலயுமே அரசியல் இல்லைங்கிறது அதான் சொல்லுங்க. எல்லாத்திலும் அரசியல் இருக்கு. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அரசியல் இருக்கு. அந்த எல்லாத்தையும் தீர்மானித்து அரசியலாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காரு. பொதுமையான வார்த்தையா சொல்லியிருக்காரு. மற்றபடி அரசியல் சந்திப்பு என்றால் என்ன சொல்றதா? நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிங்க. இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படிலாம் கேட்கல. சந்திச்சிருக்காங்க, பேசிருக்காரு. பழக்கத்தை கதறாங்களா இப்ப கதறாங்களா? இது ரசிப்பார். உண்மையா சொல்றா சீமான் அவர்கள் பார்த்து ரசிப்பார். நல்லா கதறாங்களப்பா. பரவாயில்ல நம்ம எவ்வளவோ பேசலாம். நம்ம பேசலாம் எவ்வளவு பெருசா எடுத்துக்கல. சந்திச்சு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டோம். இந்த கதர் கதறாங்களே அப்ப இது பெருசா பண்ணுமல, இதை விட பெருசா பண்ணுமல அப்படின்னு நமக்கு நினைச்சு சிரிக்கக்கூடிய ஆள்தான் சீமான் அவர்கள். கொள்கையில சமரசம் கிடையாது. இப்ப நானே சொல்றேன் 2026 சரி எத்தனை வருடம் எடுத்தாலும் நாம் தமிழ் கட்சி காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக கூட்டணி வைக்காது. மாற்று சக்தியாக தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு புதிய சக்தியாக வந்தா அன்றைக்கு பரிசீலிப்போம். வைக்கலாமா கூடாது நினைச்சோம், வரல. அதே மட்டையில குட்டையில மட்டையாக மறுபடியும் திராவிடத்தை சுற்றி வந்தாரு. அப்ப அடிக்க வேண்டிய சூழ்நிலை தலைப்புறம் அடிக்கிறோம். எவ்வளவுதான். இல்ல சார், இப்ப ரஜினிகாந்த் பாப்பதால என்ன ஆக போகுது? இப்ப தொடர்ந்து விஜய் ரஜினி ஆதரவாளர்கள் மத்தியில இந்த பகை நிலவிட்டு வர்ற இந்த சூழல்ல இப்ப இரு தரப்பும் என்ன பண்றாங்க? காக்கா கழுகுன்னுட்டு விமர்சனங்கள் எல்லாம் முன்ன வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த சந்திப்பு விஜய்க்கு எதிராக களத்தை கட்டமைக்க உதவுவதோடு பாஜக பக்கம் நாம் தமிழரை கொண்டு வர செய்யப்பட்ட ஏற்பாடுன்னோ அதை செய்வதே ஒரு அரசியல் ஆய்வாளர் தான் சொல்லி புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அதை மறுக்க முடியாது இல்லைங்களா? அவங்க மார்பிங் பண்ணுவாங்க. சரி இப்ப அந்த புகைப்படம் உண்மையாவே இருக்குமே. ரவீந்திரன் துரைசாமி ஐயா உண்மையிலே கூட்டு போனா வச்சுக்கோமே. இப்ப என்ன கூட்டு போனா என்ன? ஆனா சீமான் அவர்கள் பாஜக கூட சேர போறேன். பாஜக இருக்கு நான் எங்க போறேன்? இனிமே நான் வந்து நாம் தமிழ் கட்சி கிடையாது. நாங்க வந்து பாஜக கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றாங்களா? இல்ல. இவங்க எல்லாம் நினைச்சு அதாவது தேர்தல் காலத்துல சரி பாதியாக நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் கடுமையான வார்த்தைகள் கூட எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சியா இருக்கு. நாம் தமிழ் கட்சிக்காக பேசுற அளவுக்கு யார் திமுக காரங்க கூட பேசுறது கிடையாது. நட்பு முரன்னு சொல்லியிருக்கோமா? விசிகாவையோ பாமகவையோ நாங்க நட்பு முரன்னு சொல்லுவோம். நட்பு முறை பாக்குறோம் அப்படின்னு. ஆனா பாஜக என்னைக்காவது நட்பு முரன்னு சொல்லியிருக்கோமா? அங்க இருக்கக்கூடியவர்கள் நம்ம தோழர்களாக இருப்பாங்க. இப்ப எனக்கு எங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கேன், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி, திமுக நிர்வாகி எனக்கு தெரிஞ்சவனா இருப்பான், சொந்தக்காரனா இருப்பான், நண்பரா இருப்பான், ஏதோ ஒரு இருப்பான். அப்ப அவரை போய் சந்திச்சு நாங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தா உடனே அங்க விஷ்ணு போக போறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன். கொரோனா காலத்துல ஸ்டாலின் கிட்ட சீமான் அவர்கள் நிதி கொடுத்துருந்தாங்க. ஸ்டாலின் நிதி கொடுத்தாரு. இவரே செலவு பண்ணிருக்கலாம் மக்களுக்கு. அப்ப நிதி கொடுத்தனால என்ன தெரியுது? திமுக போய் சேர போறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்?
கமலஹாசன் கூட போயிருவாரு அப்படியே அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஓகே. இந்த சந்திப்பை அரசியல் படுத்துகிறார்கள். அரசியலாக பார்க்க வேண்டாம். பாஜகவோட போறதுக்கு ஜென்மத்திலே வாய்ப்பு கிடையாது. பாஜகவை நாங்க எதிரியாக தான் பார்க்கிறோம். பாஜகவையும் காங்கிரஸையும். அப்படிதான் நீங்க பார்க்கணும் இங்க. ஓகே. சோ நீங்க சொல்றது வந்துட்டு அது மார்பிங் போட்டோன்றது தான் சொல்ல வரீங்க. அது மார்பிங் போட இன்னும் சில நிமிடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் விசாரிச்ச வரைக்கும் மார்பிங் தான் சொன்னாங்க. ஏன்னா இருக்கு அந்த காலு, தலை எல்லாத்தையும் வந்து வேற வச்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உயரம் அந்த உயரத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஏத்தமா இறக்கமா தான் இருக்கு. அது உண்மையாவே இருந்தாலும் இப்ப என்ன பிரச்சனை? சரி, ஓகே சார். அடிப்படை சொல்றேன். நான் விசாரிச்ச வரைக்கும் அது போலின்ற மாதிரி நம்ம கட்சிக்காரங்க சிலர் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. பதிவுல பார்த்தேன் நானு. அபிஷியலா தலைமை என்னன்னு கேட்கல. நான் கேட்ட பிறகு நான் வெளிப்படையா சொல்றேன். இப்ப நான் ஒருவேளை போயிருந்தேன் ரவீந்திர துரைசாமியா கூட்டு போயிருக்கட்டுமே. கூட்டு போக கூடாதா? ரவீந்திர துரைசாமி என்ன கூட்டிட்டு போகட்டும், அது கூட்டிட்டு போனாருன்னே சொல்லிக்கலாம் இல்லைங்களா? இல்ல இப்ப கூட்டு போனாலும் இப்ப என்னவா? கூட்டு போனா வேற சர்வதேச தீவிரவாதியா? கேக்குறேன். இல்ல வந்து சமூக குற்றம் செய்தவரா? சமூகத்தை தவறான அடையாளப்படுத்தக்கூடியவரா? இல்ல அவர் ஒரு அரசியல் விமர்சகர். அவர் ஒரு கட்சி சார்ந்து இருக்காரு. அதுல என்ன தப்பு இப்ப? இல்ல. ஓகே சார். இப்ப சொல்லுங்க. கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப சங்கி என்கிற வார்த்தைக்கு கூட ஒரு புதிய அர்த்தத்தை சீமான் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சங்கினாலே சக தோழர்னு சொல்றாரு. இது எல்லாமே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சீமான் தயார் அப்படிங்கறது தானே சொல்லுது. இத்தனை ஆண்டுகளா பாஜகவை சங்கிகள்னு சொல்லி விமர்சிச்சுட்டு இன்னைக்கு அதே சங்கிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு புதிய அர்த்தத்தை சொல்றாரு அப்படின்றப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. அதாவது பாஜக பிடிஎம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் வச்சு சொல்லும்போது இவன் சங்கி சீமான் அப்படின்னு பலரும் வந்து தமிழில் வைத்து அந்த சீமான் அவர்களை விமர்சிக்கும் போது சங்கி சீமான் சொல்லும்போது சீமான் என்ன சொல்றாருன்னா ஒரு அறச்சீற்றத்துல டேய் நானா சங்கி, நானா கூட்டணி வச்சேன், நானா பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறேன், நீ தானே சங்கி அப்படின்னு ஒரு கோபத்தை வெளிப்பட ஒரு அறச்சீற்றமா சொல்றாரு. இவ்வளவுதான் சங்கின்ற வார்த்தைக்கு சீமான் அவர்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு. இப்படிதான் பார்க்கணும். அப்ப இது ஆபாசமா விமர்சிக்க வேண்டியது திமுக காரங்க விமர்சிச்சிருக்காங்க. அது வந்து கொச்சையாக எங்களை கொச்சைப்படுத்தி சீமான் எப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. அதுக்கு சங்கி என்பது ஒரு கொச்சையான வார்த்தை போல ஆபாசமான ஒரு வார்த்தை போல கட்டமைக்கிறாங்க. வார்த்தை இல்ல செயல்ல தானே இருக்கு. நீங்க நாங்க தவறாக இதே நீங்க மறுபடியும் பெற்று எடுத்துக்கலுங்க. நாம் தமிழ் கட்சி பாஜக கூட கூட்டணி வச்சுச்சுன்னா பாஜக கூட அப்ப நீங்க தாராளமா கேட்கலாம். பாஜக வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதியில நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் போடாம பின்வாங்குச்சுன்னா நீங்க கேட்கலாம். அது வலுவான வேட்பாளர்களை போட்டு எதிர்கொள்ளக்கூடியது நாங்க தான். அந்த வலுவான வேட்பாளர் போட்டது கூட போடக்கூடாது, எங்கதான் போடணும் அப்படின்னு சில நபர்கள் கோச்சுகள் கூட இப்ப கட்சியில இருக்காங்க. இப்ப இந்த பிள்ளை இப்ப நடக்குது புரிஞ்சுங்க அவங்களுக்கு. அப்ப பாஜகவை எல்லா விதத்திலும் எதிர்க்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி தான். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக சொல்ல முடியுமா வெளிப்படையாக? தாராளமா எங்கிட்ட பேச சொல்லுங்க, நாங்க தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாதவங்க. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மடிப்பாங்க. ஆளுங்கட்சியா விட்டோம்னு வச்சுங்களேன், வெள்ள கூட கிடைக்காது. நீங்க மழை காலத்துல கூட நீங்க வெள்ள கூட கிடைக்காது. தனியா ஆர்டர் கூட்டு வாங்கிட்டு போய் வெள்ள கொடியோட போய் நின்று ஐயா வாங்க அப்படின்னு போய் வரவேற்று வெல்கம் அடிப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை பல முறை வருவாப்ல வந்துட்டு போயிருவாரு. நன்றி சொல்றதுக்கு திரும்பி போவாங்க. இங்க இருந்த மோடி அவர்களை போய் பார்த்து பிரதமர் அவர்களை பார்த்து அங்க போய் நன்றி சொல்லிட்டு வருவாங்க. எதுக்கு தேவை இருக்கு? அப்புறம் உண்மையான சங்கி இவங்கதான். இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும். இல்ல இப்ப சங்கின்றது கெட்ட வார்த்தைங்களா நல்ல வார்த்தைங்களான்றதுதான் கேள்வி. அண்ணன் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன? பாஜகக்காரர்களே அடையாளப்படுத்துவது இப்ப உடன்பிறப்புனா ஊபி அப்படிங்கிறாங்க. பாஜக அடையாளப்படுத்துவதற்கான இப்ப எங்களை தம்பிங்கிறாங்க. எதுக்கு தம்பி? சீமானனோட தம்பினாங்க. அதான் தம்பிகள் அப்படிங்கிறாங்க. உடன்பிறப்பான ஊப்பிகள்ங்கிறாங்க. அப்ப பாஜகக்காரர்களே சங்கி என்று தொடர்ச்சியாக அழைக்க போடுறாங்க. அதுக்கான விலகத்தை அண்ணன் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? சரிங்க சார். நீங்க இப்ப வந்துட்டு இதெல்லாம் நடந்தா கேளுங்க நிறைய கேள்விகள் முன் வச்சிருக்கீங்க. நீங்க கொடுத்திருக்கிற அத்தனை கேள்விகளுமே அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா நான் கேட்கிற சூழல் வரும்னு எதிர்பார்க்கிறேன் நானு. இவ்வளவு நேரம் ஓகே சார். இவ்வளவு நேரம் இடமல்லம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.